Welcome to my channel. Hi. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரேபியன் மட்டன் மந்தி எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லேயே நம்ம எப்படி மந்தி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பொருள்லாம் தேவைப்படாது, ஈஸியான மெத்தட்லேயே செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மந்தி ஸ்பைஸ் மிக்ஸ் செஞ்சிடலாம். இப்போது பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்குங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய், அப்புறம் 2 பட்டை, 1 ஜாதிக்காய், 1 டேபிள் ஸ்பூன் கிராம்பு, அப்புறம் ஒரு ட்ரை லெமன் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே வறுத்துக்கோங்க. எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை ஆற விட்டுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இது நம்ம மந்தி கப்ஸை ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்பைஸ் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மட்டனை மேரினேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மந்தி ஸ்பைஸ் மிக்ஸ். இன்றைக்கி நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் பட்டரை மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கலர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை சேஃப்ரான் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட் மஞ்சத்தூள். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போது ஸ்பைஸ் மிக்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கறியில் இதை அப்படியே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். மந்தி செய்கிறதுக்கு லெக், ஷோல்டர் பீஸ் இதெல்லாம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை நம்ம ஓவர் நைட்டுக்கு கூட மேரினேட் பண்ணி வைக்கலாம். அது மாதிரி வைக்கிறதால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பட் உங்களால் ஓவர் நைட் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் 1 ஹவர் இல்லை 2 ஹவர் ஆச்சும் அதை மேரினேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதை நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் கறியில். இன்றைக்கி நான் வந்து இதை ஓவர் நைட் தான் மேரினேட் பண்ணி வைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம மந்தி ரெடி பண்ணலாம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க. இப்போது பட்டர், நெய் எல்லாம் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம 2 வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை ரொம்ப வதக்கணும்னு இல்லை, நார்மலாக வதக்கினா போதும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணுறதுக்கு மட்டனில் உப்பு சேர்த்ததால் இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது 3த்தையும் சேர்த்துக்குங்க. இப்போது ட்ரை லெமன் 1 சேர்த்துக்கோங்க. நம்ம ட்ரை லெமன் சேர்க்கறதால அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் உங்களுக்கு ட்ரை லெமன் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் அது ஒன்றும் அவ்வளோ டேஸ்ட் வராது. இப்போது 2 சில்லி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தா மட்டன் பீஸ் இதில் ஆட் பண்ணிடலாம்.
இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதுலேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 1/4 கிலோ அரிசி சேர்க்குறேன். அதுக்கு நான் 300 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கப்பால் தான் நான் வந்து அரிசியும் எடுத்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போது 10 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இறைச்சி துண்டுலாம் நல்லா வெந்து வரணும். இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசி 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். இது நல்லா தண்ணியில் கழுவி வச்சுக்கோங்க. கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட தண்ணியில் இதை ஊற வச்சுக்கோங்க. இப்போது 10 விசில் விட்டு நம்ம எடுத்தாச்சு. கறி நல்லா வெந்திருக்குது. இப்போது கறியை மட்டும் அதுலேருந்து எடுத்துடலாம். இப்போது அதில் இருக்கிற பேலன்ஸ் வாட்டர் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம். இப்போது அரிசியெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இது குக் ஆகிற டைமில் இப்போது பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அதுலேருந்து எடுத்த மட்டன் பீஸை இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நீங்கள் இதை ஓவனில் வச்சு கிரில் கூட பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மட்டன் பீஸை 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு சூப்பராக. அதே மாதிரி நம்மளுக்கு ரைஸும் நல்லாவே குக்காகி வந்துருச்சு பாருங்கள். இதை ஒருத்தரும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண மட்டன் பீஸெல்லாம் ரைஸ் மேலே வச்சிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி தவா மேலே வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ப்ரெஷர் குக்கரை வச்சிடலாம். இப்போது ஒரு ஃபாயில் கப்பில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன். இப்போது சார்கோலை ஹீட் பண்ணி இதில் வச்சிடலாம். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மந்தி சட்னி ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ரெட் சட்னி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்குங்க. தக்காளியெல்லாம் இது மாதிரி 4 சைடும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா 4 சேர்த்துக்குங்க. அப்புறம் பூண்டு பல் 3 சேர்த்துக்குங்க. இது எல்லாம் நல்லா கொதித்து வரட்டும். தக்காளியோட தோல்லாம் நல்லா உறிஞ்சி வந்திருக்கும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் பண்ணிக்கோங்க. இப்போ இது 3த்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ தக்காளி 2 நிமிஷம் அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. மறுபடியும் தக்காளி பேஸ்ட்டை 2 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது க்ரீன் சட்னி செய்ய போகிறோம். க்ரீன் சட்னிக்கு மிக்சர் ஜாரில் 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 1/2 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க அரைக்கிறதுக்கு. இதையும் 2 நிமிஷத்துக்கு அரைச்சிக்கோங்க. சட்னியை 2 நிமிஷம் அரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. மறுபடியும் சட்னியை 2 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க.
இப்போ நம்ம ரெட் சட்னியும் க்ரீன் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு சூப்பராக மந்தியும் ரெடி ஆகிடுச்சு. இது கூட சாலடும் கார்லிக் பேஸ்ட்டும் கூட நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதால நாங்கள் அதை ரெடி பண்ணிக்கல. மந்தியை பெரிய பிளேட்டில் வச்சு ஃபேமிலியோடு சாப்பிட்லாம். அதுதான் ட்ரெடிஷ்னல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான மட்டன் மந்தி ரெடி ஆகிடுச்சு. ஸ்மோக்கி ஸ்மெல்லோட ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸும் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Bye. Bye. Thanks for your love and support.